ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேசக்கூடிய காரியம், இன்றைக்கி பல ஆசீர்வாதங்களை எவ்வளவு முயற்சித்தாலும் பெற முடிகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, பணத்தினால் வாங்க முடியாத ஆசீர்வாதத்தை கூட ஜெபத்தினால் வாங்க முடியும். வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். தேவஜனமே, இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் பல காரியங்களை போராடி மனசு சக்தியில் போராடுறோம், சுய ஞானத்தில் போராடுறோம், அதிகாரங்களோட போராடுறோம். பணத்தை கூட இன்றைக்கி பல பேர் பல ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பணத்தை கூட செலவழிக்கிறாங்க. அப்படி செலவழிச்சும் ஆசீர்வாதங்களை மாத்திரம் பார்க்க முடியல. வேதாமத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா, அநேகம் தெய்வ பிள்ளைகள் எளிமையில், சிறுமையில், தாழ்மையில், சில பேர் சிறைச்சாலையில் கூட ஆண்டவரை தேடி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்ந்தது உண்டு. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளுக்கு மனுஷிக அதிகாரத்தை தேடாதீங்க, பண பலத்தினால் முயற்சிக்காதீங்க. ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அந்த ரங்கத்தில் பார்க்குற ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள், முதல் காரியம், இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாக்கள் ஆளுகை செய்யும் போதாகட்டும், அதற்கு பிறகு யூதா தேசத்தில் ராஜாக்கள் ஆளுகை செய்யும் போதாகட்டும், எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒவ்வொரு காலகட்டங்களில் பல சத்துருக்கள் எழும்பி அந்த நாட்டுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தாங்க. எந்தெந்த ராஜாக்கள்லாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டாங்களோ, இஸ்ரவேல் ராஜாவாகட்டும், யூதா தேசத்துடைய ராஜாவாகட்டும், யாரெல்லாம் ஆண்டவரை சார்ந்துக்கிட்டாங்களோ இவங்க படைபலம் குறைவாக இருக்கலாம், சத்துருக்களுடைய படைபலம் அதிகமாக இருக்கலாம். அப்படி இருந்தபோது கூட யோசபாத் ராஜா உள்பட, ஆசா ராஜா உள்பட பல ராஜாக்கள் கர்த்தரை தேடும்போது இவங்க படைபலம் கம்மி தான், சத்துருக்களுடைய படை அதிகம்தான். ஆனாலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இப்படி இஸ்ரவேல் ராஜாக்கள் யாரெல்லாம் யுத்தம் வரும்போது கர்த்தரை சார்ந்துக்கிட்டாங்களோ அப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜெயிச்சாங்க. எப்பெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் பக்கத்து தேசத்து ராஜாக்களை சார்ந்து கொண்டாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு தோல்வி வந்துச்சு. 1 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 20-22 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் அவர்களோடு இருந்த யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவரை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்கள் ஆகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 1,00,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போகும் மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். தேவனை தேடினதுனால சத்துருக்கள் வெட்டப்பட்டது மாத்திரம் அல்ல, அவங்களுடைய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து இவர்கள் சுதந்திரித்து கொண்டாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திக்கிறோம். சில நேரத்தில் போராட்டம் குடும்பத்துக்குள்ளேயே வருது, சில நேரத்தில் போராட்டம் வேலை ஸ்தலத்தில் வருது, சில நேரத்தில் போராட்டங்கள் மற்ற நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற மற்ற மக்கள்னால வருது. எப்படி போராட்டம் வந்தாலும் நம்ம சுய பலத்தில் போராடி சில பேரை ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவன் அப்படிப்பட்ட யுத்தங்களை கர்த்தரே நடத்தி உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பார். வேலையில் போராட்டமா, தொழிலில் போராட்டமா, குடும்பத்தில் போராட்டமா, ஜெபம் பண்ணுங்க. தேவன் சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். 2வது, இருளின் ஆதிக்கம். சில பேரோட குடும்பங்களில் வேலைகளில் போராட்டம் இருக்கும், சில நேரத்தில் வியாதி இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வியாதி சுகமான மாதிரியே தெரியாது. ஒன்று போனால் ஒரு வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் அந்த பணம் வீட்டில் தங்காது, தொடர்ந்து நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில குடும்பங்களில் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், சில குடும்பங்களில் தரித்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போனால் எப்போ தான் வீட்டுக்கு போகலாங்கிற நிலை தான் எனக்கு வருது, வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லை. தேவஜனமே, சமீபத்தில் ஒரு குடும்பத்தோட காரியத்தை கேள்விப்பட்டேன். இப்போ எங்களுடைய ஈரோடு மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு இருக்குது. அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அடிமட்ட வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா அதை யாருக்காக எழுதி கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாருன்னு இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரியாது.
கூட்டிகிட்டு போனாங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா கையெழுத்து போட்டுட்டார். இன்றைக்கி அந்த வீடு, நிலங்கள், காடு, இந்த மாதிரி பல காரியத்தை ஏமாற்றி வாங்கிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் கூட அவர் சொல்கிறாரு, நான் ஏன் கையெழுத்து போட்டேன்னு எனக்கே தெரியல. சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்க, நான் போட்டேன். ஏன் போட்டேன், எதனால் போட்டேன், இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. இன்றைக்கு வரைக்கும் அவங்க குடும்பங்கள் பல சொத்துக்களை ஏமாந்து அவங்கள சந்ததி கஷ்டத்தில் இருக்காங்க. தேவஜனமே, இன்றைக்கி உங்களுடைய குடும்பங்களில் கூட இருளின் ஆதிக்கங்கள் போராடிச்சுன்னா அதுக்கு ஒரே தீர்வு கர்த்தர் மட்டும்தான். வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் ஆதிக்கத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு அநேகம் பிசாசுடைய ஆதிக்கம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி எளிமையாக ஒருத்தருடைய தொழிலை முடக்கணுமா, குடும்பத்தை பிரிக்கணுமா, இன்றைக்கி இந்த சத்துருடைய வல்லமைகள் அதிகமாக செயல்படுறத பார்க்குறோம். பல செய்தித்தாள்களையே வசியம் பண்ணணுமா, பல பேரோட தொழிலை முடக்கணுமா, நீங்கள் எங்ககிட்ட வாங்கன்னு சொல்லி அட்ரஸோட கூட விளம்பரம் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி இருளுடைய ஆதிக்கங்கள் பெருகியிருக்கு. உங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு இருளுடைய ஆதிக்கங்கள் இருக்கா? உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனம் வாசிக்கும் போது பல பேருக்கு கொட்டாவி வரும். சில பேரால் ஜெபம் பண்ண முடியாது, சில பேரால் உபவாசிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அப்படியோட இருளுடைய ஆதிக்கங்கள் உங்ககிட்ட போராடுதுன்னு அர்த்தம். உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பூர்ணமான விடுதலையை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூணாவது காரியம், இந்த ஜெபத்தினால மனித சக்திகளையும் மேற்கொள்ள முடியும். அது என்னங்க மனித சக்தி அப்படின்னு சொன்னால், சாலமோன் ராஜாவாக வரும்போது அவருடைய வயது ரொம்ப இள வயது. அவர் ராஜாவாகும்போது அவரை சுற்றி அரியணையில் இருந்த தளபதி, சேனாதிபதிகள், மந்திரிகள் எல்லாமே இவரை விட ஞானத்தில், அனுபவத்தில், திறமையில் அதிகமான பலன் அடைந்தவர்கள். இப்போ அவங்களுக்கு இவர் ராஜாவாக இருக்கணும்னா, இவருக்கு ஞானம் இல்லைன்னா எல்லாரும் சீக்கிரமாக இவரை ஏமாத்திட முடியும். இப்போ கீழே நல்ல தாளந்துள்ள ஆட்கள், அனுபவசாலிகள் இருக்காங்க. அவங்களுக்கு மேலே ஒருத்தர் வாலிப வயசில் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறதான் அவர் கேட்கணும், சுயமாக எதுவும் செய்ய முடியாது. இவர் சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணுமே, விவேகம் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்ததுனால ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோனே, சத்துருக்களுடைய பிராணனை நீ கேட்கல, பணத்தை கேட்கல, புகழை கேட்கல, இது எதுவுமே கேட்காம ஏன் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு நீ ஞானத்தை கேட்டதுனால உனக்கு முன்னாடி எந்த ராஜாக்களுக்கும் அப்படி ஒரு ஞானம் இல்லை, உனக்கு பின்னாடி வரக்கூடிய ராஜாக்கள் ஒருவருக்காகிலும் அப்படிப்பட்ட ஞானம் இல்லைன்னு சொல்லி ஞானம், அறிவு, புத்தி, மனோவிருத்தி, உணர்வு, விவேகம் எல்லாவற்றையும் திரளாக கொடுத்தது மாத்திரம் இல்லை, யாருக்குமே இல்லாத செழிப்பையும் புகழையும் மகிமையும் இந்த சாலமோனுக்கு கொடுத்தார். தேவஜனமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பணத்தினால விலைக்கு வாங்க முடியுமா? இன்றைக்கி பல ஆசீர்வாதங்களை பணத்தினால் கூட வாங்க முடியல. குழந்தை பாக்கியம், திருமண காரியம், குடும்பத்தில் சமாதானம், ஆரோக்கியம். சாலமோனுடைய ஞானத்தை கேட்கறதற்கு உலகத்தில் பல எல்லைகள்லேருந்து வந்தாங்க. இன்றைக்கி நம்மளோட பிள்ளைகள் பல கிளாஸ்க்கு போகிறாங்க, பல ஞானத்தை விருத்தி அடையிறக்கு பல காரியங்களை கற்றுக்கிறாங்க. ஆனால் குடும்பத்தில் ஒரு சாதாரண காரியங்களை குறித்து கேட்கும்போது அவங்களுக்கு தெரியறதில்ல. தேவஜனமே, பணத்தினால் வாங்க முடியாத ஆசீர்வாதத்தை ஜெபத்தினால தான் வாங்க முடியும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரோட சமூகத்தில், ஆண்டவரே ஞானம், அறிவு எல்லாமே உங்ககிட்ட இருக்குப்பா, அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுங்க. என் குடும்பத்தில் சமாதானம் வேணும், ஆரோக்கியம் வேணும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கணும், செழிப்பு இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புங்க, தேவன் ஞானத்தை கொடுப்பார். குடும்ப சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார். தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இந்த தேவ செய்தியை தேவன் இன்னைக்கு எங்களோட பேசுகிறீங்க. பல காரியங்கள் இன்னைக்கு எங்கள் சுய ஞானத்தில், பண பலத்தில், அதிகாரத்தில் சாதிக்கலாம்னு நினைக்கிறோம், ஆனால் முடியலப்பா. ஆனால் இனி கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பிரகாரம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக உங்கள் சமூகத்தில் காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு அப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா? ஜெபத்தில் எவைகளையெல்லாம் கேட்குறீங்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள்.
சின்ன காரியமோ பெரிய காரியமோ உங்கள் சமூகத்தில் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, எல்லாருக்குமே ஜெபிக்கணும்னு ஆசை தான், ஆனால் எங்களால் முடியல. இந்த ஜெபத்தை வல்லமையாக மாற்றுவது அப்படின்னு இதோட 2வது பாகத்தை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.